இன்னைக்கு நம்ம வீடியோல முகேஷ் குமார் சிங் இயக்கத்துல வந்துருக்கிற கண்ணப்பா படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படம் முழுக்க முழுக்க இறைநம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க விரும்பி பார்க்குற படம் தான். இறைநம்பிக்கை இல்லாதவங்க இந்த படத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. சரி வாங்க இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். கண்ணப்பா விஷ்ணு மஞ்சள் இந்த படத்தோட கதாநாயகன். இந்த படம் வந்து 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கண்ணப்பான்னு ஒரு தீவிர சிவபக்தர் அவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருப்பாங்க. இந்த கண்ணப்பா ஆரம்ப காலகட்டங்களில் நாத்திகரா இருப்பாரு, எப்படி பின்னாடி சிவபக்தரா மாறான்றத அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. கதைப்படி இந்த படத்தோட கதாநாயகன் விஷ்ணு மஞ்சு. இதை தாண்டி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற முக்கியமான ஆக்ட்ரஸ் எல்லாம் நம்ம தமிழ்ல சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார், தெலுங்குல மோகன் பாபுவும் பிரபாஸும், மலையாளத்துல நம்ம மோகன்லால், ஹிந்தியில அக்ஷய் குமார் சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியா படமா எடுத்திருக்காங்க. ஹீரோ அவர்கள் ஆரம்பத்துல முழுக்க முழுக்க ஒரு நாத்திகவாதியா இருப்பாரு. அதாவது அந்த கிராமத்துல, அதாவது 2ஆம் நூற்றாண்டு இல்லையா, அப்ப இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க தெரியும் உங்களுக்கு. அந்த கிராமத்துல ரொம்ப நரபலி கொடுக்குற பழக்கம் அதிகமா இருந்திருக்கு. அதாவது கிராமத்துல ஒரு தொற்று வியாதி வருது, இல்ல ஒரு பேராபத்து வருதுன்னா ஒரு நரபலி கொடுத்தா மக்களுக்கு வந்து பாதுகாப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிக்கடி நரபலி கொடுப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா எதிர்ப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஹீரோ வந்து அந்த கிராமத்துட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. அது ஒதுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஹீரோட அப்பா தான். ஏன்னா அந்த ஹீரோட அப்பா தான் கிராமத்துல ஒரு பெரிய மனுஷன். நீ என் பையனா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த கிராமத்துல மக்கள்லாம் ரொம்ப ஒரு இறைநம்பிக்கையில இருக்காங்க, அவங்களோட இறைநம்பிக்கை வந்து நீ தடுக்க பார்க்கற சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாரு. ஊரை விட்டு ஒதுங்கி போன ஹீரோ அவர்கள் அங்க தனியா ஒரு வீடு மாதிரி கட்டி கதாநாயகியை வந்து காலிச்சு கட்டிப்பாரு, ஒன்னா வாழ்வாங்க. ஒரு இடத்துல கதாநாயகி மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும். அந்த சிவ பூஜையில பழம் வச்சு பாயசம்லாம் வச்சு படைச்சு சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும். அந்த பாயசத்தை குடிக்க வைப்பார் ஹீரோ அவர்கள். அதை தடுத்து ஹீரோயின் அவர்கள் இன்னைக்கு மகா சிவராத்திரி நான் முழுக்க வந்து விரதம் இருந்து பூஜை பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்பயும் வந்து ஹீரோக்கு பயங்கர கோபம் வந்துடும். நான் ஒரு நாத்திகன், நீ அந்த கல்லை பார்த்து சிவன் சிவன் சொல்ற, நான் எப்படி சிவனுக்காக விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போடுவாரு. இன்னைக்கு சாப்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும். சரி, இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட வர மாட்டேங்கிறேன், நான் போய் காட்டுல போயிட்டு வேட்டையாடிட்டு வரேன், அந்த விலங்குல சமைச்சுன்னு கேட்பாரு. அதுக்கும் ஹீரோயின் மறுத்துரும். இன்னைக்கு மகா சிவராத்திரி, உன்னால எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ அந்த சவாலை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவார் வேட்டையாட. ஆனா அவரால் வேட்டையாடவே முடியாது. அந்த இடத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் கடவுள் ரூபத்துல வந்து சிவபெருமான் இருக்கிறத அவருக்கு புரிய வைப்பாரு. கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள்லாம் எப்படி, அந்த ஃபீலிங் எப்படி புரிய வைப்பாரு. கடைசியில நம்ம ஹீரோ விஷ்ணு மஞ்சு சிவபக்தரா மாறினாரா இல்லையா. ஆக்சுவலா கதைப்படி கண்ணப்பாவோட ஸ்டோரி படி பார்த்தா சிவபக்தரா மாறிடுவாரு. அவர் எப்படி மாறினாரு, கடைசியில என்ன ஆச்சு, இதுதான் படத்தோடைய கதை. இந்த படத்துல முக்கியமான ரோல்னு பார்த்தா நம்ம பிரபாஸ் அவர்கள் தான். ஏன்னா நாத்திகரா இருந்த நம்ம கதாநாயகன் விஷ்ணு மஞ்சுக்கு சிவபெருமனுடைய அருமையை புரிய வச்சு கடவுள் இருக்கான், கடவுள் எல்லா ரூபத்துல இருக்கான்னு புரிய வைப்பாரு. கடைசியில அவரு புரிஞ்சுக்கிட்டு சிவபக்தரா மாறிடுவாரு, தன்னையே தியாகம் பண்ணுவார் சிவனுக்காக. கடைசியில அவரோட உயிர் வந்து சிவனுக்காக தியாகம் ஆயிடும். இப்படிதான் படத்தை முடிப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க செகண்ட் செஞ்சுரி. அந்த காலத்துல, அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், அவருடைய வழிபாடு எப்படி இருந்தது நல்லா காட்டியிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த கல்வி காலத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து மூட நம்பிக்கை மாதிரி தெரியும். இருந்தாலும் அப்ப இருந்த காலகட்டங்கள் அப்படி இருந்திருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா இறுதியில் என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுள் இருக்கு, இறைநம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வராங்க. இந்த படத்துல, கண்ணப்பா படத்துல இறைநம்பிக்கை இருக்குன்னு இந்த படம் ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். ஆனா இறைநம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குன்னு தெரியல. நீங்க இந்த படம் பார்த்திருந்தா உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.